ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே யூஸ்வலி நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சரி ஏதாச்சும் சமைக்கலான்ட்டு யோசிச்சிருக்கும் போது எங்கள் அப்பா நான் வந்து ஏதாச்சும் நான்வெஜ் வாங்கிட்டு வராது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் டிஷ் பண்ணலாம், ஓகேங்களா? வாங்க. நான் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணணும், ஓகேங்களா? பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ நான் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ண வச்சு ஆனியன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆனியன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சிக்கனில் வந்து மஞ்சள் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ வந்து கர்ட், லெமன் அண்ட் ஆனியன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் பட்டர் அண்ட் சம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி எங்கள் வீட்டில் நான் சமைக்க மாட்டேன். ஸோ ரீசன்ட் டைம்ஸ் ஐ வாஸ் குக்கிங். ஸோ போக இன்னும் நல்லா குக் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸோ கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்க போகிறேன். ஸோ பட்டர் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டர், லெமன் ஸ்க்யூஸ், ஆனியன் ஃப்ரை பண்ணது, தென் கர்ட் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் என்னென்னா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் சில்லி பவுடர். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதை போட்டு. எங்கள் வீட்டில் சில்லி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ சில்லி பவுடர் நான் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொரியாண்டர் பவுடர், சீரகம் பவுடர் எடுத்துக்கிறேன். பிளாக் பெப்பர், கரம் மசாலா ப்ளஸ் சிக்கன் மசாலா நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஐம் கோயிங் டு மிக்ஸ் இட். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே விட்டுலாம். ஸோ இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ண வந்துச்சு அண்ட் லீவ் ஃபார் 10 minutes. ஓகே, ஸோ 10 minutes கழிச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் அப்புறம் கார்லிக், சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ நல்லா இந்த மாதிரி ஸோ 2 minutes நம்ம சிம்மில் வச்சு அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஃபைனலி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு தென் நான் இறக்கி வச்சிடலாம். ஆக்சுவலி இதை நான் பட்டர் சிக்கன் மாதிரி பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில். ஸோ அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். அண்ட் பட் இது வந்து இன்னும் நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ லைக் பட்டர் போட்டிருக்கேன், நிறைய சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்குது. பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்காது. ஏன்னா பட்டர் சிக்கன் பண்ணோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் காரசாரமாக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். பட் இது மீடியம் காரமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சாப்பிடலாம். சிக்கன் வெந்துடணும் இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம இப்போ வந்து கொரியாண்டர், ஸோ நம்ம இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். தாராளமாக ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். Let's taste. ஸோ அவ்வளோதாங்க, சமைச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.